பிறவா நிலை வேண்டும், பிறவா நிலை வேண்டும், பிறவா நிலை வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் உபயோகமாக இருக்கும். ஆனால் அவங்க விடுதலை ஆகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க முடியுமானா கஷ்டம். அது ஞானிகளால் மட்டுமே செய்ய முடியும். பிறந்து பிறந்து இறந்து இறந்து இறந்தவர்களுக்காக, நம் முன்னோர்கள் இறந்தவர்களுக்காக. நீங்கள் நினைக்கிற மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி பழத்தை வாங்கிட்டு வாங்க, கொய்யா பழத்தை வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு இயல்பாக தான் அதை தியானத்துக்குள்ளே அதை ஒரு செயல் வடிவத்தை செஞ்சுருக்கோம். நம் இரத்த சொந்தமாக நம்மளோடு வாழ்ந்த முன்னோர்களுக்கு அவன் ஆத்மார்த்தமாக என்ன செய்யணும்னா, அந்த முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பண்ணக்கூடாது, மந்திரம் பண்ணக்கூடாது, பிண்டம் பிடிக்கக்கூடாது. அவன் ஒரு சரணாகதியில் முழுகும் போது என்னன்னா, நீருக்குள்ள உயிர் சக்தி இருக்கு. நீர் தான் ஒரு பெரிய பிரதானமான ஒரு ரோல். அப்போ அந்த நீருக்குள்ளே முழுகிட்டு அவன் முன்னோருக்கு அவன் கையாலேயே அவனே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு அவன் ஒரு ப்ரேயர் அவன் ஒன்று பண்ணுறான், உட்காந்து தியானமாக பண்ணுறான். இவ்வளோதான் விஷயம். அப்போ கரெக்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத லைஃப் என்னன்னா, அந்த வீடு நல்ல அலைவரிசையில் இருக்கு. என்னோடய தந்தை இருக்கிறாரு, நான் பொம்பளை பிள்ளையாக இருக்கேன், என் தம்பி தான் பண்ணணும், நான் பண்ணக்கூடாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. குழந்தைக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தை எல்லாம் கிடையாது. இறந்து போனவனுக்கு எவனுக்கு வந்தாலும் உங்கள் நண்பருக்கு கூட நீங்கள் குளிச்சுட்டு அவளோட அலைவரிசையை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது ஒன்று இருக்குல்ல. அப்போ நாம் இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிய செயல் செஞ்சுட்டு அதுலேருந்து விடுபட்டுறணும். அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, அப்புறம் ஏன் அவங்கள போய் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? எல்லா ஆன்மாக்களுக்கும் சிவத்தால் இக்கணப்பொழுதே ஆன்ம விடுதலை, சிவத்தால் ஆன்ம விடுதலை, சிவத்தால் ஆன்ம விடுதலை. ஒரு தனி மனிதனும் இந்த பிரபஞ்சம் என்பது, இறைவன் என்பது என்னன்னா எல்லாத்துக்கும் சார்ந்தது தான். அது எல்லாரையும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் ஒரு பிரபஞ்சத்தையோ ஒரு இறைவனையோ தொடர்பு கொள்ள முடியும். நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் உபயோகமாக இருக்கும். ஆனால் அவங்க விடுதலை ஆகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க முடியுமானா கஷ்டம். அது ஞானிகளால் மட்டுமே செய்ய முடியும். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் முன்னோர்கள் வர்றதுக்கான அந்த தேக்கம் குறைக்கலாம். அவங்க உங்கள் வாசல் வரைக்கும் வருவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற மந்திரங்கள், இந்த செயல்கள் எல்லாமே எப்படி, இந்த விஷயம் எப்படியோ அதே மாதிரி தான் அது அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி வைக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த உணர்வுகள், அந்த ஃபீல் இருக்குல்ல, உடல் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவங்க உங்களை என்னன்னா ரொம்ப நினச்சி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என் பையன் இருக்கிறான், நான் அவனோட இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் திடீர்னு இறந்து போயிட்டோம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்போஸில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பின்னி சூழ்நியம் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் பண்ணுறான்ல, அதே மாதிரி தெரியாமல் தான் ஒரு இறந்து போனவங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது என் லைஃப்பில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை நான் ரிலீவ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கான ஒரு விஷயத்த, அது இயல்பாக தான், அது ஒன்றும் பெருசாக அதை ஒன்றும் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது இது நீங்கள் நினைக்கிற மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி பழத்தை வாங்கிட்டு வாங்க, கொய்யா பழத்தை வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு இயல்பாக தான் அதை தியானத்துக்குள்ளே அதை ஒரு செயல் வடிவத்தை செஞ்சுருக்கிறோம். நான் நிறைய சின்ன வயசில் இறந்த பசங்களுக்கு ஆன்ம விடுதலை எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் உடல் இல்லாமல் ஒரு அலையணும், பேசணும் அப்படிங்கிறது அவன் தலையெழுத்து. அதை நான் போய் அந்த செயல் செஞ்சேன்னா எனக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே நேரத்தில் அது தேவையற்ற வேலையாகவும் இருக்கும், அந்த இயற்கையில் படைப்புக்கு எதிராக இருக்கும். ஆனால் நான் அந்த மாதிரி நிறைய செயல்கள் செஞ்சுருக்கிறேன். ஏன் செஞ்சேன்னா, அவன் ஒருத்தனால ஒரு குடும்பமே பாதிச்சிடும். அந்த ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லாமல் நான் அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ அவனுடைய செயல்கள் என்னென்னா, அவனுடைய செயல்பாடுகளே அந்த அலைவரிசையே இல்லாமல் மாற்றிடுங்க.
இதுதான் அதோடைய ஒரு ஒரு செயல்பாடு. ஒரு ஆஸ்பத்திரி, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டலு. அங்கே ஒரு பொண்ணு வந்து ஒரு 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 தவறி போயிடுச்சு ஒரு அம்மா. ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் தவறுது இயல்பு தான். அதே மாதிரி இந்த அம்மா கொஞ்சம் தவறி போனவங்க, அதோடைய அலைவரிசை ஹாஸ்பிட்டலில் அதிகமாக இருக்கும். இப்போ நான் போக வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு இப்போல்லாம் கொடுக்க முடியாது ஆன்ம விடுதலை எல்லாம். அதை ஏன் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா, அங்கே நிறைய கர்ப்பிணிகள் வர்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, நிறைய நோயாளிகள் வர்றாங்க. அப்போ இதோடைய அலைவரிசை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை, அந்த தாய் எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்கும். என்ன டாக்டரோட கவனிப்பு இருந்தாலும் இந்த அலைவரிசைகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த அலைவரிசையை உள்ளேயே வரவிடாம, அந்த அலைவரிசையை தாக்கமே இல்லாமல் பண்ணணும். அதே நேரத்தில் அதுக்கும் ஒரு விடுதலை இருக்கணும். அதை நான் வந்து கட்டெல்லாம் படுத்த மாட்டேன், அதுக்கு ஒரு சுதந்திரமே கொடுத்துருவோம். நம்ம தியானங்கிறதுக்குள்ள என்னன்னா, இந்த மந்திரம் கட்டுறது எந்திரம் இதெல்லாம் தொட மாட்டோம். கட்டுறது பிட்டுறது இதெல்லாம் வந்து சூனியக்காரர்கள் தான் செய்வாங்க. ஆனால் உண்மையான ஞானி என்ன பண்ணுவான்னா, கெட்டவனுக்கு கூட நன்மை செஞ்சுட்டு போயிடுவான். அப்போ ஒரு பேய்க்கு கூட அவன் என்ன பண்ணிடுவான், அவனை தியாகி ஆக்கி விட்டு போயிடுறது. நீ போ, அவ்வளோதான் அவனோட வாழ்க்கையில் நம்ம நீ அந்த மாதிரி சிரமப்படாத போ அப்படின்னு பண்ணி விட்டுற. அதை வந்து நிறுத்தியெல்லாம் வைக்கிறது கிடையாது, வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வைக்கிறது கிடையாது. அதுதான். அப்போ அதுதான் அந்த ஆன்ம விடுதலைங்கிறதுக்கு உயர்வான செயல்ங்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் என்னன்னா, ஆன்ம விடுதலையை என்ன மாதிரி ஆள் கிடைக்கல, நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழலாம். நீங்கள் அப்படி கேட்டுருவீங்கிறதுக்காக தான் ராமேஸ்வரம், காசி எல்லாம் இயற்கையாக தோண்டப்பட்டது. அப்போ உண்மையிலேயே செயற்கையாக இல்லாமல் தன்னுடைய முன்னோர்களை நினச்சி எவன் ராமேஸ்வரத்துலேயோ காசிலேயோ அவங்களிலிருந்து நல்ல செயல், அவங்களுக்கு நல்ல செயல் நடக்கணும், அவங்கள்ட்டேருந்து எனக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் வரணும் அப்படின்னு நினச்சி இயல்பாக எந்த மந்திரம் கிந்திரம் எந்திரம் தந்திரம் எதுவும் இல்லாமல் அந்த கடலில் போய் முழுகி அந்த ஆத்மார்த்தமாக இரவு தங்கி பௌர்ணமி வேளையில் அந்த கடலில் குளிச்சுட்டு அவன் வந்து ஒரு 4 பேருக்கோ 3 பேருக்கோ அங்கே உணவு வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான்னா அது ஒரு நாள் அவனுக்கு ஒரு சேஞ்ச் ஓவரை உருவாக்கும். அதே மாதிரி தான் காசியில் கங்கையில் போய் அவன் குளிச்சுட்டு அவன் ஆத்மார்த்தமாக என்ன செய்யணும்னா, அந்த முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பண்ணக்கூடாது, மந்திரம் பண்ணக்கூடாது, பிண்டம் பிடிக்கக்கூடாது. அவன் வந்து ஒரு சரணாகதியில் முழுகும் போது என்னன்னா, நீருக்குள்ள உயிர் சக்தி இருக்கு. நீர் தான் ஒரு பெரிய பிரதானமான ஒரு ரோல் அது. அப்போ அந்த நீருக்குள்ள முழுகிட்டு அவன் முன்னோருக்கு அவன் கையாலேயே அவனே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணி கொடுங்க அப்படின்னு அவன் ஒரு ப்ரேயர் அவன் ஒன்று பண்ணுறான். உட்காந்து தியானமாக பண்ணுறான், உட்காடுறான். உட்காந்து செய்யும்போது அதுலேருந்து அந்த பிரபஞ்சம் அவனுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அது உருவாக்கி கொடுக்கு, அதுக்கான வாய்ப்பை வந்து சொல்லுது. அப்போ நீங்கள் இயற்கையாக இதுக்காக தான் ராமேஸ்வரமோ காசியோ இயல்பாக இறைவனால் தோற்றி வைக்கப்படும். இது வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இது நிகழணும். சரி, காசிக்கு என்னால் போக முடியல, ராமேஸ்வரத்துக்கு போக முடியல, திருவையாறில் ஆற்றுல குளிச்சுட்டு யாருமே இல்லாதப்ப நீ உட்காந்து கரையில் பண்ணிட்டு வந்தனா நீ வந்து ஒரு நல்ல செயல் பண்ணுறேன்னு அர்த்தம். பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு மந்திரத்தை போட்டுக்கிட்டுலாம் இருந்தனா பிரபஞ்சம் வராது. நான் மீண்டும் சொல்கிறதான், கட்டுப்படுத்தி வைக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியாது. அதே மாதிரி திருநெல்வேலியில் இருந்தனா அந்த ஓர நதியில் குளிக்கலாம். எந்த ஊரில் நதிக்கரை இருக்கோ அந்த நதிக்கரையில் முழுகிட்டு நீ ஆத்மார்த்தமாக செய்ய முடியும், இந்த வேலையை பார்க்க முடியும். இதுக்குள்ள வேதம் மந்திரம் இந்த செயல்லாம் ஒரு அழுத்தம்தான், ஒரு தற்காலிகத்துக்கு தீர்வு தான். அதனால தான் எப்பயுமே சொல்றது, இந்த உலகத்திலே தலை சிறந்தது எதுனா, தன்னிச்சையாக ஒரு மனிதன் இயற்கையை பிரபஞ்சத்தை நினைச்சு ஒரு வேலை செய்யறான்ல, அதுக்கு வேள்வி அதிகங்கிறாங்க. ரொம்ப வேள்வி அதிகம். யாருன்னே பார்த்ததில்ல, ஒரு குருவை கண்ணுக்கு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அதை நினைத்து நான் ஒரு வேலை செய்யும் போது அது என்னை துல்லியமா வழி நடத்தினதை நான் பல ஆண்டுகள் பார்த்துருக்கேன். இப்போ ஸ்டேஜ் உள்ள நான் சாதாரண ஸ்டேஜில் இருக்கும்போது அது துல்லியமா என்னுடைய வாழ்க்கையில அந்த வழி நடத்தினதை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அது செயற்கையா இல்லாம இயற்கையா அது அந்த எக்ஸ்போஸை காட்டுனுச்சு. அப்போ எனக்கு அந்த வித்தையை அதுதான் சொன்னிச்சு, எதுவுமே இல்லாம நீ போய் அங்கே குழி, இங்கே வந்து 10 நிமிஷம் உட்காரு அப்படிங்கிற அந்த வாய்ப்பை வந்து எனக்கு அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஒரு உள் உணர்வுல ஒரு அசிரீதியில் அதை கேட்டுச்சு. அப்போ நாங்கள் உட்கார்ந்தோடனே அந்த லைஃப்பில் அந்த விஷயத்துலேருந்து நான் விடுபட்டதை என்னால் அதை உணர முடிஞ்சிச்சு. அதை ரிலேட்டடாக அந்த தொந்தரவுலேருந்து வந்துட்டேன். என்னுடைய சகோதரி வந்து 19 வயதில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த விஷயத்த அவங்களுக்கு அந்த நடந்த செயலை அவங்களுக்கான அந்த சுதந்திரத்தை 19 ஆண்டுகள் கழித்து தான் நான் தான் பண்ணேன். என் தகப்பனார் பண்ணலை, என் தாய் பண்ணலை, நான் தான் பண்ணேன். திருப்பரங்குன்றத்தில், ராமேஸ்வரத்தில் பண்ணலை, காசியில் பண்ணலை. ஒரு தியானத்தில் அந்த இயல்பா அவங்களுக்கான ஒரு வேலையை அது எனக்கு உள் உணர்வுல என்ன சொன்னிச்சோ அதே மாதிரி செஞ்சு. அப்போ அந்த விஷயத்துல
அதுலேருந்து அவங்களுக்கு எனக்கு என்னன்னா அவங்களுடைய அலைவரிசையே என்கிட்ட இல்லை. இப்போ அவங்க சம்மந்தமாக ரிலேட்டடாக இருக்குல்ல, அவங்க என் கூட ஒன்று பிறந்தாங்கன்னு இருக்குல்ல, அதுவே எரஸ் ஆகி போச்சு. இப்போ ஒருத்தருடைய இறந்தவங்களுக்கும் நமக்கும் எப்படி விடுதலை எப்படின்னா, அவங்களோட தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட்டுருவோம். அவங்களுடைய அந்த விஷயம் இருக்குல்ல, அது விடுபடும். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை புரியணும். அப்போ அந்த தாக்கம் அதிகமாக இருக்க இருக்க என்னன்னா, அவங்களுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அந்த அலைவரிசை அது அப்படியே உங்களை மீண்டும் 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 அது ஒரு வேலை பார்க்க உங்களை ஒரு 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 உடல் முடியாதவங்க இருக்கிற மாதிரி நீங்களே அந்த பிணிக்குள்ள போற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கையில யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இது. அப்ப இது ஒரு மூட நம்பிக்கையா பழக்க வழக்கமா இது ஃபுல்லா இப்படி பரவி போனதுனால யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம இறந்தவங்களுக்கு அவங்க தான் அதை பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடறோம். அது பண்ணி முடிச்சோன்னா அவங்க ரிலீஃப் ஆனாங்களாங்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்போ நம்ம ரிலீஃப் ஆனாங்களான்னு தெரியாமையே என்ன பண்ணுறோன்னா, அமாவாசைக்கு காக்காவை துரத்துறது, வடையை கொடுக்கறது, பாயசத்தை பண்ணுறது, ஒருவேளையே விரதத்தை இருக்கிறது. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு விரதம் இருக்கிறேன்னு ஊரில் இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் போனை போட்டு சொல்லிடுறது. அந்த கைத்துக்கட்டிலேயே படுத்துக்கிட்டு விரதம். அப்புறம் அவங்க அப்பா இருக்கும்போது சோறே போடுறதில்ல. அமாவாசை அன்னைக்கு பூவை போட்டு அதுக்கு பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சு அதை ஒரு வேலையை பார்த்துறது. அந்த அம்மா இருக்கும்போது சோறே போட்டிருக்காது. மாமாவுக்காக அன்னைக்கு அமாவாசை விரதம் சோறாக்கிக்கிட்டே இருக்கேன்னு அவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் போனீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒருவேளை விரதங்க. என்னங்க அப்பாவுக்காக விரதம்? ரொம்ப ஃபீலாக சொல்லுவாங்க. அவங்க அப்பா சொல்லுவார், இவனை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலான்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா பல துன்பங்களை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. அது கால கணக்கு அது. ஆனால் அதை அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை இப்போ என் தந்தை என் தாய், நான் என் தந்தைக்கோ என் தாய்க்கோ ஒவ்வொரு வருடமும் திதி வரும், அது வரும், இது வரும், அதெல்லாம் கிடையாது. அங்கேயே அந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுறது. அந்த ப்ராஜெக்ட் அங்கேயே முடிச்சு, உனக்கு பிறப்பு இருந்தா போய் பிறப்பு எடுப்போங்க, புரியுதா? இல்லையா மொத்தமா அப்படியே அந்த 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 செயலே அப்படியே முடிச்சு விட்டுறது. அதை விட்டுட்டு அதை கண்டினியூ பண்ணி அது ஒரு வேலையாவே எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது தேவையும் இல்லை, தேவையும் படாது. அதுதான் அந்த ஒரு அலைவரிசையிலேருந்து விடுபடுறதுங்கிறது. இப்போ நம்ம வீட்டில் 35 பேர் இருக்கிறாங்க. 35 பேர் ஒரு நாள் ரொம்ப வயசானவங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய குடும்பம், 35 பேரும் இறந்து போயிடுறாங்க. இந்த 35 பேர்த்தோட அலைவரிசையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை காலம் தான் சுற்றுவீங்கிற? ஏற்கனவே உங்களை சுற்றி ஊர்லேயே 600 பேர் இருக்கான். அவன் அலைவரிசையை தூக்கிட்டு நீங்கள் என்ன இன்னமா நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். போயிட்டு தான் இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்போ இவங்க அலைவரிசையே நம்ம என்ன பண்ணது இல்லை. அப்போ இறந்தவங்க அலைவரிசையும் தூக்கிட்டு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? அப்போ அதுக்கெல்லாம் விடுதலை அளிக்கணுங்க. அப்போ விடுதலை அளித்தாதான் இது ரிலீஃப் ஆகும், வீடு ரிலீஃப் ஆகும். அப்போ தான் தூங்க முடியும் நிம்மதியாக. சோறு தின்னா தூங்க முடியாதுங்க, அலைவரிசை நல்லா இருந்தால் தான் தூங்க முடியும். இப்போ நாங்கள் சொல்கிறோம், ஒரு 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 கோயிலில் உட்காந்தோங்க, அப்படியே தியானமாகவே இருக்குன்னா, தியானமாகவே அங்கே இருக்குன்னா அலைவரிசை நல்லா இருக்குது. ஆனால் பல நாள் சொல்லியிருக்கேன், காசி உலகத்திலே பெரிய சுடுகாடு. ஆனால் உங்கள் ஊரில் இருக்க சுடுகாட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணுவீங்களா? காசியில் தான் உட்காந்து 10,000 பேர் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே பின்னாடி கிட்ட ஒரு பணம் எரியுது, முன்னாடி ஒரு பணம் எரியுது, சைடில் ஒரு பணம் எரியுது, காலுக்கு கீழே ஒரு பணம் போயிட்டு இருக்கு. ஆனால் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அங்கே நல்ல அலைவரிசை இருக்கு. அங்கே இறந்து போனதெல்லாம் வெறும் விறகு கட்ட மாதிரியே எரியுது, அது எந்த தாக்கத்தையும் எவனையும் ஏற்படுத்தலை. அப்போ அந்த அலைவரிசை உங்க வீட்டில எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எஜமானம் ஆக வேண்டாம், நிம்மதியா தூங்குவீங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப கரெக்டா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத லைஃப் என்னன்னா, அந்த வீடு நல்ல அலைவரிசையில் இருக்கும். இதுதான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா நடந்துக்கணும். அப்போ வீட்டில் சாம்பிராணி போடுறது, வீட்டில் காலையிலே அந்த அம்மா செத்து போய் பல ஆண்டுகள் ஆச்சு, இன்னமும் அந்த அம்மா தான் கத்திக்கிட்டே கிடக்கு, அந்த சுபலட்சுமி அம்மா. அந்த அம்மா தான் காலையிலே எழுந்தோன்னா பாடிக்கிட்டே இருக்காது. அது பாடுறது, நீங்க பூ போடுறது, எல்லாம் இந்த வேலைகள் பார்க்கறது எல்லாமே என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிடாதா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் வந்துடாதா அப்படிங்கிறத நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்றீங்க. அது ஆனா ஒரு தியானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீயும் பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள ஆளாவ, அந்த வீடும் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாகும். இப்ப என்னுடைய வீடைய ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா மோசமா இருந்துச்சுங்க. இப்போ என்னோட வீடுலாம், நான் ஒரு வீடு ஊரில் கிராமத்தில், அந்த வீட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க, அந்த வீடை எப்படி அது மாறுதுன்னா அதான் அலைவரிசை. அந்த தன்மையை கொண்டாடணும், புரியுதுங்களா? காசியில் இருக்கு, ராமேஸ்வரத்தில் இருக்கு.
திருப்பரங்குன்றத்தில் போய் எப்படி போய் ஒருத்தர் இறந்தவர்களுக்காக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுதான் அலைவரிசை. அப்புறம் அதை தாண்டி உங்கள் அலைவரிசையை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட அலைவரிசை இருக்குது, நீங்கள் பண்ணிட்டீங்க. எங்ககிட்ட அலைவரிசை இருக்கான்னு தெரியாது, நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுதான் நிஜம். உண்மையாக நம்பகத்தன்மையோட ஒருத்தன் ஒரு நதியில் குளித்து தன்னோட தாய்க்கோ தன்னோட தகப்பனுக்கோ அந்த கடமையை செய்ய முன் வரும்போது அந்த பிரபஞ்சமே அதுக்கு ஒரு வழியை காட்டும், அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அது பண்ணும். அதுக்கு இயற்கைக்கு அந்த நேச்சர் உண்டு. அதனால தான் இயற்கையில் காடு மலைகள் எல்லாம் நிறைய பேர் சும்மா சாதாரணமாக மனிதனாக போனவன் வரும்போது சித்தராகி வந்திருக்கிறான். மனுஷனாக தான் போனான், சப்பாத்தி தக்காளி தொக்கோட போனவன் வரும்போது பார்த்தீங்கன்னா கமண்டலத்தோடையும் தண்டத்தோடையும் வந்துட்டு இருக்கான். இதுக்கு காரணம் என்னன்னா அங்கே இருக்கிற அந்த அலைவரிசை இயற்கையாகவே அவனை வளர்த்துச்சு, அவனை உருவாக்குனுச்சு. இதுதான் உண்மையான காரணம், உண்மையான செயல். நீங்கள் இப்படியே 6 மாதம் உட்காருங்க, நீங்கள் வேற ஒரு வடிவத்துக்குள்ளே ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? ஆனால் உட்கார மாட்டீங்க, அது வேற. அது வேற ஒரு தருணத்தை நீங்கள் ஒரு 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 விஷயத்துக்குள்ளே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அது உருவாகிடும். இதுதான் அதோடைய இயற்கையாக இருக்கிற அந்த இயற்கை கிடைக்கிற அந்த பவருங்கிறது தான். அதனால அதை நீங்கள் பார்த்துக்கங்க. யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அதை நீங்களே முற்படுங்க. நிறையா வீட்டில் தவறான கொள்கையெல்லாம் வச்சுருக்கீங்க. தயவுசெய்து அந்த கொள்கையெல்லாம் பின்பக்கமாக கதவு இருந்துச்சுன்னா திறந்து போட்டுருங்க. என்னோட தந்தை இருக்கிறாரு, நான் பொம்பளை பிள்ளையா இருக்கேன், என் தம்பி தான் பண்ணணும், நான் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. குழந்தைக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தை எல்லாம் கிடையாது. இறந்து போனவனுக்கு எவனுக்கு வந்தாலும் உங்கள் நண்பருக்கு கூட நீங்கள் குளிச்சுட்டு அவளோட அலைவரிசையை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நீ ஃப்ரெண்டாக இருக்கங்கிறதுக்காக ஒருத்தி செத்து போனவ அலைவரிசையாக வரமாட்டாலாம் என்ன? புரியுதுங்களா? ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா செத்து போச்சு, ஆஸ்பத்திரியே அலறுது, டாக்டரும் அலறாரு, சாமி ஏதாவது பண்ணுங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கு வர்றவன் தெரியாதவன் அந்த அலைவரிசை தெரிஞ்ச ஆளோட தான் தொடர்பில் இருக்கணும். தெரியாதவனே ஏன் டார்ச்சல் பண்ணுது? அப்போ அந்த பகுதிக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த அலைவரிசை பரவும். இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, இதுக்குள்ளே இங்கேருந்து ஒரு அலைவரிசை இருக்குன்னா தியானமே வேண்டாம், சும்மா வந்தோம் ஒருத்தரை பார்க்க அப்படின்னாலும் உனக்கு அந்த அலைவரிசை போதான் செய்யும். இவ்வளோதான் அதோடைய செயல்பாடுகள். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் அவனை பார்த்துருக்காது அந்த பேய், ஆனால் அதோடைய அலைவரிசை அது தாக்கும். இதுதான் அதோடைய செயல்பாடுகள். அப்போ ஒரு வீடு, ஒரு விஷயம், ஒரு நண்பர்கள் யாராக இருந்தாலும் அதுக்குள்ளே அப்படி இருக்கும். அதை நீங்கள் தனித்துவமாக அதை பண்ணிக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று. ரெண்டாவது, உங்கள் முன்னோருக்கு கொடுக்குற பெரிய மரியாதை, ஒரு ஆனஸ்டான விஷயம், இறந்தவங்களுக்கு நாம் செய்கிற பெரிய ஒரு சின்சியரான ஒரு சரணாகதி. அதுதான் உலகத்திலேயே கடவுளை எப்படி மதிக்கிறோமோ, குருவை எப்படி மதிக்கிறோமோ, அந்த மாதிரி இறந்தவங்களை மதிக்கணும். அவங்களுக்கு ஒரு சரணாகதி. அவன் ஒரு மோசமான ரவுடியாக இருந்து கூட நம்ம வீட்டில் இறந்து போயிருந்தா கூட அந்த பிறப்பெடுத்து வந்துச்சு, அவனோட கால நேரம் ரவுடியாக இருந்தான், கஷ்டத்தில் இருந்தான், ஆனால் அவனுக்கு ஒரு சரணாகதி கொடுத்து அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வேலையை பண்ணிவிட்டு வந்தான். இதை நீங்கள் செய்யணும். இதுக்கு யாரும் தேவைப்பட மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் தேவைப்படுது. அவ்வளோதான் விஷயம். இது நேச்சராக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், எங்கேயாவது இடத்துல டவுட் இல்லாமல் செய்யுங்க. ஒன்றும் அவங்க விடுதலை ஆகலைன்னா உங்களுக்கு ஒன்றும் லாஸ் ஆக போகிறது இல்லை. ஒருவேளை விடுதலை அடைஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கும் விடுதலை தான், அவங்களுக்கும் விடுதலை தான். புரியுதுங்களா? இப்போ நான் இருக்கிறேன், நான் இங்கேயே இல்லை, நாளைக்கே எங்கே அமெரிக்காவுக்கு போயிட்டேன், நீங்கள் உங்கள் முன்னோருக்கு விடுதலை கொடுக்கணும், என்ன பண்ணுவீங்க? நான் அமெரிக்கா வர்ற வரைக்கும் முன்னோரோட தானே வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுக்கு நீங்களே பண்ணுறதுக்கு தயாராகணுங்கிறதுக்கு தான் இது செயல். அப்போ ஒரு தனி மனிதனும் இந்த பிரபஞ்சம் என்பது, இறைவன் என்பது என்னன்னா எல்லாத்துக்கும் சார்ந்தது தான். அது எல்லாரையும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் ஒரு பிரபஞ்சத்தையோ ஒரு இறைவனையோ தொடர்பு கொள்ள முடியும். அதுதான் அதோடைய செயல்பாடுகள். அதை நீங்கள் அவசியம் பார்த்து யாரெல்லாம் அவங்கவுங்க முன்னோர்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அதை ஆத்மார்த்தமாக செய்யுங்க. இதுக்கெல்லாம் வெளியில் பக்கத்து வீட்டில எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா உங்களை வாழ விட மாட்டாங்க. இதே நீங்களே போய் பண்ணுறீங்களா, நீங்களே போய் குளிக்கிறீங்களா, ஐயோ அப்படின்ட்டுருவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, குளிக்க தான் போகிறீங்க, நான் வேற ஒன்றும் செய்யலை, குளிங்க. அவங்கவுங்க முன்னோரை நினச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, ஆத்மார்த்தமாக நினச்சி அவங்க பேரை நினச்சி அவங்க எங்கேயும் லோல் பட்டு லொங்குப்படாமல் இறைவன்கிட்ட போய் காலடியில் சரணடையிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு பிரேயரை பண்ணிட்டு அவங்கள நினச்சி ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவ்வளோதான், கொடுத்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவங்களோட தாக்கம் ஏதாவது ஒன்று இருக்குன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அந்த பௌர்ணமி டயத்தில் போய் திருப்பியும் முழுவுங்க. அந்த அலைவரிசையே ஒரு நாள் கட் ஆயிடுச்சுன்னா அது விடுதலை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் கனவுலையும் வரமாட்டான், உங்கள் வீட்லேயும் வரமாட்டான், உங்களுக்கு நினப்புலையும் வரமாட்டான். அவன் ஒரு தெய்வம் மாதிரி, இவன் நம்ம கூட பிறந்தவர் தானே, நம்ம கூட வளர்ந்தவர் தானே அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அந்த அலைவரிசையிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க.
புரியுதுங்களா? அதான் விஷயம். இது நீங்க இது ரொம்ப மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயம். இது அவங்க இயல்பா நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்றேன். எல்லா நாள்லையும் பண்ணலாம். பௌர்ணமிங்கும் போது இன்னும் கூடுதலா இருக்கும். பௌர்ணமிங்கும் போது அதுக்கான நாளா இன்னும் ஒரு நல்ல உடனே அந்த ஒரே நாளுக்குள்ள அது நிகழ்றதுக்கான வாய்ப்பா கூட அது இருக்கும். ஆனா இந்த இடம்னு இல்லை, ஓடுற நதி இல்லைன்னா ஒரு அருவி, இந்த மாதிரி இடங்கள் அதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ இந்த ரோட்ல சன்னியாசியா சுத்துறாங்கல்ல, அவங்களுக்கு உணவு வேணும். அவ்வளவுதான் இதோடைய விஷயம். அதுக்கப்புறம் நீங்க அந்த அலைவரிசை கட்டானதுக்கு அப்புறம் அவங்களுக்கான எந்த திவசம் விரதம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அதெல்லாம் உங்களுக்கு டைம் வேலை இல்லைங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா ஒரே இதுல முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பீங்க. ஏன்னா இறந்தவரை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா உயிரோட இருக்கிற நாம எப்ப வாழ்றது? அவருக்கு சரணாகதி மட்டும்தாங்க நம்ம பண்ணணும். இப்ப குரு கிட்ட சரணாகதி தான் அடையணும். அடைஞ்சிட்டு நீங்க தியானம் பண்ணணும். இந்த கொய்யாப்பழத்திட்டே உட்காந்தீங்கன்னா நீங்க எப்ப ரெடி ஆவீங்க? அது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நாம இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிய செயல் செஞ்சுட்டு அதுல இருந்து விடுபட்டுறணும். அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, அப்புறம் ஏன் அவங்கள போய் நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? நம்ம வாழ வேண்டிய ஆளுங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்களை பண்ணணும். அது உலகத்திலே தலை சிறந்தது. ஏன்னா இறந்தவங்களுக்கு சரணாகதி ஒரு தடவை அடைஞ்சிட்டா போதும். அதுதான் அது ஒரு கரெக்டான பொசிஷன். அதனால அவங்களுக்கு ஒரு விழா எடுத்துக்கிட்டுலாம் கலைக்கக்கூடாது. ஒரு குருவுக்கு ஏன் அப்படி பண்றாங்கன்னா, அவர் இறக்கலை அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம். அவர் இறக்க கிடையாதுங்க, அவர் உயிரோட இருக்கிறாரு, அவர் ஜீவனா இருக்கிறாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு. அதனால அவருக்கு நாங்க திவசம் பண்ணல, காரியம் பண்ணல, குரு பூஜை பண்றோங்கிறாங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். ஒருவேளை உங்களுக்கு உங்க தாயோ உங்க தகப்பனோ ஜோதியா இருக்கிற மாதிரி இல்ல அந்த ஜீவனா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் ஆயிட்டீங்கன்னா குரு பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணி ஏன்னா மாதிரி ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு சோறெல்லாம் போட்டு ஒரு 10,000 20,000 செலவு பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது கால டைம் தான். அமாவாசைக்கு நீங்க தியானம் பண்றதை பண்ணுங்க. நீங்க உங்களை நல்லா பலப்படுத்திக்கங்க. உங்களை ஒரு நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. முன்னோர்களை வச்சே நீங்க அதுக்குள்ள கஷ்டப்படாதீங்கிறது தான் எங்களை மாதிரி ஆளுங்களுடைய உண்மைத்தன்மை. இப்போ எங்கள் வீட்டிலலாம் எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 32 பேர் செத்து போயிட்டாங்க முன்னோர்கள். 32 பேரும் என்ன தூக்கி வளர்த்தவங்க, எனக்கு ரொம்ப ரிலேட்டடானவங்க. எங்கள் அப்பா அம்மாவை பெற்ற 2 பேர், எங்கள் அம்மாவை பெற்ற 2 பேர், 2 எல்லாம் போயிட்டாங்க. அவங்களோட கூட பிறந்தவங்களும் நிறைய பேர் போயிட்டாங்க. அப்போ என்னை தூக்கி வளர்த்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. 32 போட்டாவே வச்சுக்கிட்டு நான் மாலையை போட்டுக்கிட்டு அமாவாசைக்கு ஆளுக்கு கொஞ்சோண்டு பாயாசத்தையும் வடையும் வச்சு பூஜையை பண்ணி சோத்த ஆக்கிக்கிட்டே அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா என்னதான் ஆகுறது? அப்போ வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க போட்டாவே தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு சரணாகதி உயர்ந்த செயலை செஞ்சிடணும். முன்னோர்களை உங்களை நினைக்க வேண்டாம், உங்களை அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அதை ஒரு தொடர்கதையாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அது ஒரு தொடர்கதை தேவையில்லை. லைஃப்ல என்னன்னா ஒருத்தருடைய லைஃப்ல பிறப்புன்னா இறப்பு இருக்கும். அவர் முடிஞ்சுட்டாருன்னா அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு நாம நல்வழிப்படுறதுக்கான என்ன வேலை இருக்கோ அதுக்கு போயிடணும். அதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு, இதுதான் விஷயம். இப்ப உயிரோட இருக்கிற நாமளும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் இன்னும் சிறப்பா நல்வழி ஆகணும். அதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கணும். சரிதானே? இப்போ நீங்க தான் நல்லா இருக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்படி முடியலையா, எங்களை மாதிரி ஆளுங்களை பாக்குறீங்களா, உங்க அப்பா அம்மா பேரை நினைச்சு எங்கள்கிட்ட உட்காரும்போது ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, இங்கேயே விடுதலை ஆகி ஓடி போயிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரு அந்த மாதிரி இருந்தா லைனா உட்காந்துருங்க. ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு உங்க மன நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க பாட்டில் உட்காந்து அவங்க முன்னோரை நினைச்சிட்டு இருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேவா? யாரு உங்களுக்கு தேவைப்படுறவங்களாம் உட்காருங்க. ஆனா அடுத்தது போய் வீட்டில் போய் அமாவாசைக்கு எதுவும் பண்ணாதீங்க, உட்காருங்க. இல்ல ரொம்ப பேர் வருவீங்க, கூட்டமே வருவீங்கன்னா அங்கேயே உட்காந்துருங்க. உட்காருங்க. எல்லாரும் பண்றீங்களா? சரி, ரைட். நான் ஒரு மந்திரம் சொல்லிடுறேன், அப்படியே சொல்லிட்டு உங்க முன்னோர்கள் யார் பேர் இருக்கோ அந்த பேரை நினைச்சு அப்படியே இந்த 2 மூக்கு சுவாசத்தையும் கவனிச்சு அவங்களுக்கு இறைவன் நல்ல வழியை காட்டட்டும், இல்லை உங்களுக்குள்ள பிரபஞ்சத்திட்ட ஒரு நல்ல செயல் நடக்கட்டும் அப்படிங்கிறது மட்டும் உள்ளுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே உட்காந்து
நான் சொல்ற மந்திரத்தை மட்டும் அப்படியே சொல்லிருங்க. 2 மாசம் முன்னாடி யாரு உங்க நண்பர்கள் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், உங்க பள்ளி நண்பர்கள் இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அலைவரிசை கூட உங்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை நீங்க பண்ணுங்க. ரொம்ப ஆத்மார்த்தமா இதை நீங்க அதை பார்த்துக்கங்க. பிறவா நிலை வேண்டும், பிறவா நிலை வேண்டும், பிறவா நிலை வேண்டும். பிறந்து பிறந்து இறந்து இறந்து இறந்தவர்களுக்காக, நம் முன்னோர்கள் இறந்தவர்களுக்காக, நம் இரத்த சொந்தமாக நம்மளோடு வாழ்ந்த முன்னோர்களுக்கு, அந்த ஆன்மாக்களுக்கு இக்கணப்பொழுதே சிவத்தால் ஆன்ம விடுதலை, நம் இரத்த சொந்தமாக இறந்து போன அத்தனை ஆன்மாக்களுக்கும் சிவத்தால் இக்கணப்பொழுதே ஆன்ம விடுதலை, சிவத்தால் ஆன்ம விடுதலை, சிவத்தால் ஆன்ம விடுதலை. உங்கள் பித்ருக்கள் சாபம், உங்கள் முன் ஜென்மத்தோட சாபம் எல்லாம் சிவத்தால் இக்கணப்பொழுதே விடுதலை விடுதலை. உன்னோட இரத்த சொந்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களுக்கும் சிவத்தால் இக்கணப்பொழுதே ஆன்ம விடுதலை, சிவத்தால் ஆன்ம விடுதலை, சிவத்தால் ஆன்ம விடுதலை. உங்க முன்னோர்கள் பேரை நினைச்சு ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே உட்காந்து